அம்பெட்டிய தேரரையே ஆட்டம் காண வைத்தது நீதிமன்ற தீர்ப்பு. பௌத்த பேரினவாதம் தலை தூக்கி தாண்டவமாடும் நாடுதான் இலங்கை. இங்கு பிக்குகள் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுவது மட்டுமன்றி அடாவடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. காரணம், சட்டம் யாவருக்கும் சமமென்ற வகையில் தீர்ப்பெழுதும் பொழுதே அடுத்துள்ள இனவாதிகள் அந்த தீர்ப்பை இனவாதமாக்கி, மதவாதமாக்கி, ஏன் கலவரமாக்கி வேடிக்கை பார்ப்பார்கள். இதனால் தான் நீதி தேவதையும் தன் தராசை உயர்த்துவதுமில்லை, தாழ்த்துவதுமில்லை. இருந்தாலும் 25 மாதங்களுக்கு பின் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு, மட்டு மாவட்ட மங்களாராம விகாராதிபதி அம்பெட்டிய சுமணரட்ன தேரர் கைது செய்யப்பட வேண்டும். இனங்கள் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தும் ஒருவர் நல்லிணக்கத்தையும் அரசியலையும் குழப்பும்படியாக நடந்து கொள்கிறார். எனவே இவர் கைது செய்யப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது செய்தி. ஆனால் யார் இந்த அம்பெட்டிய சுமணராம தேரர்? 25 மாதங்களின் பின் இவரது கைதுக்கு என்ன காரணம் என்று திரும்பி பார்க்கும் பொழுதுதான் பௌத்த நாடா இலங்கை என்ற கேள்வியை எம்மை நாமே கேட்பது போல் இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சமாதான காலத்தில் குடியேறியவர்தான் அம்பெட்டிய சுமணராம தேரர். இவர் பெயரளவில் தேரராகவும் செயற்பாடுகளில் அடாவடி, குழப்பம், அடிதடி என பல சந்தர்ப்பங்களில் கொடிகட்டி பறந்த ஒருவர். 2023ஆம் ஆண்டு மட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் கதாநாயகன் இவர். போலீசாரை அடிப்பது, அரசு அதிகாரிகளை அவர்களின் அலுவலகத்துக்கு சென்று மிரட்டுவது, கத்தோலிக்க பாதிரியார்களின் கன்னத்தில் அடிப்பது, கம்பியின் மேல் உட்கார்ந்து இனவாத மதவாத கருத்துக்களை சாதாரணமாக பேசிவிட்டு இருப்பது என ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு சொந்தக்காரன் இந்த அம்பெட்டிய சுமணராம தேரர். ஆனால் இவர் மீது பல புகார்கள் பலராலும் பல வடிவங்களில் கொடுக்கப்பட்டாலும் ஒன்றுக்கும் கடந்த காலங்களில் தீர்வு கிடைக்கவில்லை. குறிப்பிட்டு சொல்ல போனால், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். அதேபோல் முஜிபுர் ரஹ்மான், மனோ கணேசன் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் முறைப்பாட்டாளராக பதிவுகளை செய்திருந்த பொழுதும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. இதற்கு காரணம், அன்றைய ஆட்சியாளர்கள் தமது இருப்பை தக்க வைக்க போர் முடிவடைந்து விட்டது. இனி கொட்டி என்ற சொல் பலிக்காது. எனவே எங்கோ ஓர் மூலையில் ஒன்றிரண்டு இனவாதிகள் பௌத்த காவியுடைக்குள் ஒளிந்திருந்து பேசும் பொழுது அனைவரும் பயப்படுவார்கள். எப்பொழுதும் ஒரு பதட்ட உணர்வு இருந்தால்தான் அரசு தன் திட்டத்தை கச்சிதமாக காய் நகர்த்தலாம். காவியுடைக்கான மதிப்பை காட்டிக்கொண்டு மறைந்துள்ள இனவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து தீனி போட்டனர். ஆனால் பயம் விட்டு போன அம்பெட்டிய சுமண தேரர் எதிர்பார்க்கவில்லை 25 மாதங்களுக்கு பின் தன் கரங்கள் விலங்கிடப்படும் என்று. இவரின் அடாவடி செயற்பாடுகளால் போடப்பட்ட பல வழக்குகள் நிலுவையில் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. இவ்வாறான நிலையில் சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான தனுக்க 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி செய்த முறைப்பாட்டுக்கு அமைய ICCPR சட்டத்தின் கீழ் அம்பெட்டிய தேரர் கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட விடயம்தான் அவர் தனக்குத்தானே சூனியம் வைத்த விடயம். 2023ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள மயானத்தை இடித்து அகற்றியது மட்டு மாநகர சபை. அந்த மயானத்துக்கும் அம்பெட்டிய தேரருக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாத போதிலும் அதற்குள் சென்று தன்னுடைய தாயாரின் கல்லறை உடைக்கப்பட்டு விட்டது. அது மாத்திரமன்றி ஏராளமான சிங்களவர்களின் கல்லறைகள் உடைக்கப்பட்டுள்ளது. இது பாரிய சமூக விரோத செயல் என்று கூறிக்கொண்டு மட்டு போலீஸ் நிலையத்தில் மாநகர சபைக்கு எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்துவிட்டு திரும்பும் பொழுது கூறிய விடயம்தான் இவரது கைதுக்கு அத்திபாரம். தெற்கில் உள்ள தமிழ் மக்களை சிங்கள மக்கள் வெட்டி கொலை செய்வார்கள் என்று போலீஸ் நிலையத்தில் வைத்து கூறிய விடயம் சமூக வலைத்தளங்களில் அன்று பரவலாக பகிரப்பட்டது. ஆனால் அன்றைய அரசு எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. ஆனால் சகோதர மொழி பேசும் சிங்கள வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான தனுக்க துணிந்து அம்பெட்டிய தேரருக்கு எதிராக வழக்கை பதிவு செய்தார். மூவின மக்களும் ஒன்று சேர்ந்து வாழும் கிழக்கு மாகாணத்தில் அடாவடி மூலம் இனவாத மதவாத கருத்துக்களை நாளுக்கு நாள்
விதைத்து இளம் தலைமுறையினரை பயத்தோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனா சக்தியோடு திரிந்தவருக்கு வழங்கப்பட்ட கைது உத்தரவு சரியானது. சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்பதை நிரூபித்த